Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சம்மர்க்கான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் தான். ஸோ ரோஸ் மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சிக்கலாம். ஸோ 500 ml அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாலை வந்து நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ பால் நல்லா பாயில் ஆன பிறகு நல்லா இந்த மாதிரி ஆடை வந்து சைடில் கட்டிகிட்டே வரும். அந்த ஆடையை வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு பாலோடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த பால் பார்த்திங்கன்னா நம்ம 500 ml அளவுக்கு பாலில் சேர்த்துக்கிறோம். 300 ml வர அளவுக்கு இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பால் வந்து 300 ml அளவுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஸோ இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணியில் சேர்த்துக்கிட்டு இது ஒரு 1/2 hour வரைக்கும் இதை நல்லா ஊற விட்டுறலாம். ஸோ 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா ஊறி இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ பால் வந்துட்டு நல்லா ஆறிட்டு ரூம் டெம்பரேச்சர் ஆற வரைக்கும் நல்லா ஆறிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துகிட்டு நம்ம இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூடவே வந்து ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரோஸ் எசன்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிறது. இது வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா கோல்டான தண்ணியை வந்து 1 கிளாஸ் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் வந்து ஒரு 2-3 தடவை ஒரு பல்ஸ் மோடில் நல்லா சுற்றி எடுத்துட்டா போதும். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம மிக்சியில் நல்லா பல்ஸ் மோடில் நல்லா சுற்றி எடுத்த ரோஸ் மில்க் ஷேக்கை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரோஸ் மில்க் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இதை சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ரோஸ் மில்க் வந்து நல்லா திக்காகவும் நல்லா க்ரீமியாகவும் நல்லா டெக்ஸ்சராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.